தற்போது கிடைத்த அண்மை செய்தி. சென்னையில் விமான சாகச நிகழ்ச்சியில் 5 பேர் உயிரிழந்தது தொடர்பாக உயர்மட்ட விசாரணை குழு தேவை என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இது குறித்த கூடுதல் விவரங்கள். கற்பகம், மெரினா கடற்கரையில் நேற்றைய தினம் நடத்தப்பட்ட விமானப்படையினுடைய வான்வழி சாகசத்தில் அதை காண வந்த மக்களில் 5 பேர் உயிரிழந்திருப்பது தொடர்பாக ஒரு உயர்மட்ட குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என்பது தொடர்பாக திமுக கூட்டணியில் அங்கம் வகித்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தற்போது வலியுறுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக அந்த கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையில லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருந்த இந்த வான்வழி சாகச நிகழ்ச்சிக்கு போதிய முன்னேற்பாடுகள் என்பது விமானப்படை மற்றும் தமிழ்நாடு அரசு மூலமாக தான் எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதில் போதிய கவனத்தை தமிழ்நாடு அரசு செலுத்தவில்லையோ என்பன போன்ற ஒரு கேள்வியை அவர் முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சியை காண வந்த பொதுமக்கள்ல நூற்றுக்கணக்கானோர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டும் அதில் 5 பேர் உயிரிழந்திருப்பதும் மிகப்பெரிய ஒரு சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், ஒவ்வொரு ஆண்டும் இந்த விமானப்படை நாளை கடைபிடித்து வந்தாலும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆண்டும் டெல்லியில் மட்டுமே நடைபெற்று வந்த இந்த விழா என்பது அதன் பிறகு நாட்டின் பல்வேறு மாநிலங்கள்ல நடைபெறுகிறது. அந்த அடிப்படையிலேயே சென்னையில் நடைபெற்றது. இந்த விழா தொடர்பாக ஏற்கனவே ஊடகங்கள்ல வெளியான செய்திகள் பார்த்த மக்கள் இதில் ஆர்வமாக தங்களை இந்த நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும் என்பது தொடர்பாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், இந்த நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கானோர் கூடுவார்கள் என்று ஏற்கனவே கணித்திருந்த போதிலும் கூட இதற்கு போதிய ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கூட்ட நெரிசலில் யாரும் இறக்கவில்லை, அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நீர்ச்சத்து குறைவாக தான் அவர்கள் இறந்திருக்கிறார்கள் என்பது தொடர்பான செய்திகள் எல்லாம் வெளிவந்திருக்கின்றன என்றும், இது தொடர்பாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் அளித்த விளக்கம் வெயிலினுடைய கொடுமையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுப்பது தொடர்பாக இன்னும் தீவிரமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருப்பதும் இந்த நேரத்தில் அவர் மேற்கோள் காண்பித்திருக்கிறார். எனவே இந்த வெயிலினுடைய கொடுமையால் உயிரிழந்திருப்பவருடைய குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பது மட்டுமில்லாமல் இந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டில் குறைபாடுகள் ஏதேனும் இருந்ததா என்பதை விசாரித்து அதற்கு பொறுப்பானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு உயர்மட்ட விசாரணை குழுவை அமைத்து அது தொடர்பான ஒரு ஆணையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட வேண்டும் என்று தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் கேள்வி எழுப்பியிருக்கிறார், கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஏற்கனவே அரசுக்கு எதிரான பல்வேறு கருத்துக்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தெரிவித்து வரக்கூடிய நிலையில இது தொடர்பான ஒரு உயர்மட்ட குழு இந்த விமான சாகசத்தை காண வந்த பொதுமக்கள்ல 5 பேர் உயிரிழந்திருப்பது தொடர்பாக உயர்மட்ட விசாரணை குழுவை அமைத்து இதனை விசாரிக்க வேண்டும், அதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆணையிட வேண்டும் என்று தன்னுடைய வலியுறுத்தலை அறிக்கை மூலமாக திருமாவளவன் முன்வைத்திருக்கின்றார். கற்பகம், உங்கள் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.